Dear student, today we see about chapter 2 unit 1 human reproduction. ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் ரீப்ரொடக்டிவ் இன் ஆர்கானிசத்தில் என்னென்ன மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக லாஸ்ட் லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பாடியில் எல்லா ஆர்கான் சிஸ்டமும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது ஏன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் உள்ள ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடியை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம பாடியில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாமல் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அது மெயின்டைன் பண்ணுறத பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறத ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹையர் ஆல்டிடியூட், அதாவது ஒரு மலை ஏறுறது அந்த மாதிரி நம்ம போகும்போது அங்கே மலை ஏற போகும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் எல்லா ஆர்கனும் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம அங்கே போகும்போது நம்மளுக்கு மூச்சு வாங்குது. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் சம்திங் நம்மளால் ஆக்சிஜன் பத்தாததுனால நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாத ப்ராப்ளம் போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளால் ஹோமியோஸ்டாசிஸ் என்ன ஆகிறதில்ல, ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதில்ல. ஸோ அப்போ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு இண்டிவிஜுவலால் ப்ராப்பராக சர்வை பண்ண முடியும். அடுத்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா ஸ்பீஷீஸோட சர்வைவலுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Dear student, today we see about chapter 2 unit 1 human reproduction. ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் ரீப்ரொடக்டிவ் இன் ஆர்கானிசத்தில் என்னென்ன மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக லாஸ்ட் லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பாடியில் எல்லா ஆர்கான் சிஸ்டமும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது ஏன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் உள்ள ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடியை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம பாடியில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாமல் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அது மெயின்டைன் பண்ணுறத பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறத ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹையர் ஆல்டிடியூட், அதாவது ஒரு மலை ஏறுறது அந்த மாதிரி நம்ம போகும்போது அங்கே மலை ஏற போகும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் எல்லா ஆர்கனும் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம அங்கே போகும்போது நம்மளுக்கு மூச்சு வாங்குது. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் சம்திங் நம்மளால் ஆக்சிஜன் பத்தாததுனால நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாத ப்ராப்ளம் போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளால் ஹோமியோஸ்டாசிஸ் என்ன ஆகிறதில்ல, ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதில்ல. ஸோ அப்போ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு இண்டிவிஜுவலால் ப்ராப்பராக சர்வை பண்ண முடியும். அடுத்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா ஸ்பீஷீஸோட சர்வைவலுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா இண்டிவிஜுவலுமே, அதாவது எல்லா ஆர்கானிசமுமே என்ன பண்ணலாம், அதோட ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணாமலே, அதோட யங்ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமலே அது என்ன பண்ணலாம், அதோட ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். பட் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்எவிட்டபிள். தட் மீன்ஸ் என்னவாக இருக்குது, ஒரு தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஏன் அது தவிர்க்க முடியாததாக இருக்குது, ஒரு ஆர்கானிசம்னால் அதுக்கு கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டண்ட். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகுது, அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு உயிரினம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எதனால் அழிஞ்சு போகும்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஒரு ஆர்கானிசம் அது இன்னொரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணாமல், அதோட யங்ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகிடும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிடும். அதாவது என்னது, அழிஞ்சு போயிடும். ஸோ எஸ்பெஷலி இங்கே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எக்கு ஸ்பெர்ம் இது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ண வைக்கிறது. அந்த கேமிட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ண போகுது, சஸ்டெயின் பண்ணி வைக்க போகுது. தென் ஆஃப்ஸ்ப்ரிங்கை டெவலப் பண்ணி அதை வளர்க்குறது. நார்ச்சர் அப்படின்னா வளர்க்குறது. ஸோ வளர்த்து அதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னென்னா ரீப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது.
தென் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ், ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம், மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், கிளீவேஜ், இம்ப்ளான்டேஷன், பிளாசன்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், ஆர்கனோஜெனிசிஸ் அண்ட் தென் பார்ச்சுரேஷன். ஸோ இந்த மாதிரியான மேஜரான ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குது ஹியூமன் பீயிங்கில். ஏன் இதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம உள்ளே போகும்போது அந்த லெசன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவர் வியூ மட்டும் இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். First, gametogenesis. The formation of gametes is called gametogenesis. எக்ஸ்பெஷலி ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட், ஸ்பெர்ம் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா, மேல் கேமெட் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி ஃபீமேல் கேமெட் ஓவம் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஊஜெனிசிஸ். நார்மலாகவே கேமெட் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட். அடுத்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா இன்செமினேஷன். தட் மீன்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. இப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னா மேல்டேருந்து ஃபீமேலோட பாடிக்கு போகணும். ஸோ ஜெனிட்டல் ட்ராக்ட்டுக்கு போகணும். அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இன்செமினேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? இன்செமினேஷன். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ இன்செமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேல் கேமெட் ஸ்பெர்ம் அது வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறத என்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமெட் ஓவம். ஸோ அதுவுமே ஹாப்ளாய்டு கண்டிஷன், அதையும் நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுனா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அதாவது என்ன சேர்ந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டிப்ளாய்டு கண்டிஷன் 2 ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்ல போகிறோம்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கிளிவேஜ் ப்ராசஸ்க்குள்ளே போக போகுது. ஸோ கிளிவேஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேப்பிட்னா என்னது? கண்டினியூஸாக என்ன நடக்க போகுது? மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்க போகுது. இப்போ ஒரு செல்லாக இருக்கிற இந்த ஜைகோட்டு, ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு கிடச்ச இந்த ஜைகோட்டு ஒரு சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ இது என்ன ஆக போகுதுன்னா ஒரு செல் 2 செல் ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும். ஸோ அப்படி இது மாதிரி உடஞ்சி குட்டி குட்டியாக நிறைய டிவைட் ஆகி போனால் அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கிளிவேஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சர்லேருந்து மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ மாறினதுக்கப்புறம் இங்கே ஜைகோட்னு பேர் இருக்க இந்த ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு இந்த ஜைகோட் அடுத்து என்னவா ஃபார்ம் ஆக போகுது? பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கிளிவேஜ் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது, ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. ஃபெர்டிலைசேஷன் நடக்குதா? ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் கிளிவேஜ் நடக்குது. ஸோ இட் இஸ் அ ஹியூமன் ஓவரிக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கிளிவேஜ் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். கிளிவேஜுக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகி 4 8 செல்லாக மாறும்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது போய் என்ன ஆக போகுது அப்படின்னா ஃபீமேலோட ஓவரியில் யூட்ரைன் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இடம் தான் யூட்ரைன் வால். ஸோ அதில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச்சு ஆக போகுது. என்ன அட்டாச்சு ஆக போகுதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா? அது போய் இங்கே அட்டாச்சு ஆக போகுது. அது அட்டாச் ஆன பிறகு அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா இம்ப்ளான்டேஷன். தமிழில் வந்து கருப்பை பதியறதுன்னு அர்த்தம். ஸோ இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாசன்டேஷன். ஸோ பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது பிளாசண்டா ஃபார்ம் ஆக போகுது. சரி, பிளாசண்டா அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். அது என்ன ஆகுது அப்படின்னா மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் உள்ள கனெக்ஷனை, இன்டர்மீடியட் கனெக்ஷனை உருவாக்குது. எதுக்காக உருவாக்குது அப்படின்னா நியூட்ரியன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் கேஸ்ட்ருலா. ஸோ இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருந்தது இல்லையா? அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா கேஸ்ட்ருலாவாக மாறணும். ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சின்ன இன்வாஜினேஷன் நடந்து இந்த மாதிரி கேஸ்ட்ருலாவாக ஃபார்ம் ஆகுது. அங்கே நம்ம பார்த்த இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஆர் பிளாஸ்டுலா என்னவா மாறுது அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளான பிறகு நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேஸ்ட்ருலா வந்து ஒரு லேயர்ஸாக மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது? ஒரு ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்ட்ருலாவாக அது மாறுச்சுன்னா ஜெர்ம் லேயர்ஸாக மாறுது. 3 அடுக்கில் நம்மளுக்கு வந்து என்ன ஆக போகுது? லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அந்த லேயர்ஸ் பேர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கேஸ்ட்ருலா இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ எக்டோடம், மீசோடம், எண்டோடம்.
எக்டோடம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இதுதான் வந்து மெயினாக எதுக்குன்னா ஒரு ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எக்டோடம் வந்து எக்ஸோஸ்கெலிட்டனை டெவலப் பண்ணும், மீசோடம் வந்து ஆர்கன்ஸை டெவலப் பண்ண போகுது, அண்ட் தென் எண்டோடம் வந்து என்ன பண்ண போகுது, இன்னர் லைனிங் ஆஃப் ஆர்கன்ஸை டெவலப் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ் பார்க்க போகிறோம். இது என்ன ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா, நம்ம இப்போ கேஸ்ட்ருலேஷன் சொன்னோம் இல்லையா, ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த நான் இப்போ லேயருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த லேயர் வந்து ஒரு ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணணுன்னு. ஸோ அது மாதிரி டிஷ்யூஸு ஆர்கன் சிஸ்டத்தெல்லாம் இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸும் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். லாஸ்ட்டாக பார்ச்சுரேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, மதர் பாடிக்குள்ளே இருக்கிற இந்த ஃபீட்டஸ் வந்து மதர் ஸ்வார்ம் அப்படின்னா அவங்களோட ஸ்டொமக்கை விட்டு வெளில வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர், அதாவது பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் கேரிட் அவுட் பண்ணுறாங்க, இப்போ நம்ம சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே யார் கேரிட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி அண்டு செகண்டரிங்கிறத விட அசசரினா அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ ப்ரைமரி அண்டு அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் இதை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது எதுலாம் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மேலில் வந்து டெஸ்டஸ்னு சொல்லலாம், ஃபீமேலில் வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்மு அதுக்கப்புறம் ஓவா இது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. தென் ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கே நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தோன்னா பிக்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் கொனாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், மெச்சுரேஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ், அதுக்கப்புறம் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தென் வந்து நார்மல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நடக்க வேண்டிய நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் பார்க்குது. ஸோ அசசரி ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கேமிட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லெசனில் உள்ள இன்ட்ரோ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூப்பா. ஸோ எல்லா இண்டிவிஜுவலுமே, அதாவது எல்லா ஆர்கானிசமுமே என்ன பண்ணலாம், அதோட ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங்காக ப்ரொடியூஸ் பண்ணாமலே, அதோட யங்ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமலே அது வந்து என்ன பண்ணலாம், அதோட ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம். பட் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்எவிட்டபிள், தட் மீன்ஸ் என்னவாக இருக்குது, ஒரு தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஏன் அது தவிர்க்க முடியாததாக இருக்குது, ஒரு ஆர்கானிசம்னா அதுக்கு கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டண்ட். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகுது, அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு உயிரினம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எதனால் அழிஞ்சு போகும்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் வந்து ஒரு ஆர்கானிசம் அது வந்து இன்னொரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணாமல், அதோட யங்ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகிடும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிடும், அதாவது என்னது, அழிஞ்சு போயிடும். ஸோ எஸ்பெஷலி இங்கே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எக்கு ஸ்பெர்ம் இது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் அதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ண வைக்கிறது. அந்த கேமிட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ண போகுது, சஸ்டெயின் பண்ணி வைக்க போகுது. தென் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்கை டெவலப் பண்ணி அதை வந்து வளர்க்குறது, நார்ச்சர் அப்படின்னா வளர்க்குறது. ஸோ வளர்த்து அதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னென்னா ரீப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. தென் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ், ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம், மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், கிளீவேஜ், implantation, placentation, gastrulation, organogenesis and then பார்ச்சுரேஷன். ஸோ இந்த மாதிரியான மேஜரான ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குது ஹியூமன் பீயிங்கில். ஏன் இதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம உள்ளே போகும்போது அந்த லெசன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவர் வியூ மட்டும் இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். First, gametogenesis. The formation of gametes is called gametogenesis. எஸ்பெஷலி ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட், ஸ்பெர்ம் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா மேல் கேமிட் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்
ஓவம் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் oogenesis. நார்மலாகவே கேமிட் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட். அடுத்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா இன்செமினேஷன். தட் மீன்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. இப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னா மேல்டேருந்து ஃபீமேலோட பாடிக்கு போகணும். ஸோ ஜெனிட்டல் ட்ராக்ட்டுக்கு போகணும். அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இன்செமினேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? இன்செமினேஷன். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ இன்செமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேல் கேமிட் ஸ்பெர்ம் அது வந்து ஹேப்ளாய்டு கண்டிஷன். ஸோ ஹேப்ளாய்டு அப்படிங்கிறத என்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமிட் ஓவம். ஸோ அதுவுமே ஹேப்ளாய்டு கண்டிஷன், அதையும் நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுனா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அதாவது என்ன சேர்ந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டிப்ளாய்டு கண்டிஷன் 2 ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்ல போகிறோம்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கிளிவேஜ் ப்ராசஸ்க்குள்ளே போகுது. ஸோ கிளிவேஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேப்பிட்னா என்னது? கண்டினியூஸாக என்ன நடக்க போகுது? மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்க போகுது. இப்போ ஒரு செல்லாக இருக்கிற இந்த ஜைகோட்டு ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு கிடச்ச இந்த ஜைகோட்டு ஒரு சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ இது என்ன ஆக போகுதுன்னா ஒரு செல் 2 செல் ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும். ஸோ அப்படி இது மாதிரி உடஞ்சி குட்டி குட்டியாக நிறைய டிவைட் ஆகி போனால் அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கிளிவேஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சர்லேருந்து மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ மாறினதுக்கப்புறம் இங்கே ஜைகோட்னு பேர் இருக்க இந்த ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு இந்த ஜைகோட் அடுத்து என்னவா ஃபார்ம் ஆக போகுது? பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கிளிவேஜ் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. ஃபெர்டிலைசேஷன் நடக்குதா? ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் கிளிவேஜ் நடக்குது. ஸோ இட் இஸ் அ ஹியூமன் ஓவரிக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கிளிவேஜ் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். கிளிவேஜுக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகி 4 8 செல்லாக மாறலாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது போய் என்ன ஆக போகுது அப்படின்னா ஃபீமேலோட ஓவரியில் யூட்ரைன் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இடம் தான் யூட்ரைன் வால். ஸோ அதில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச்சு ஆக போகுது. என்ன அட்டாச்சு ஆக போகுதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா? அது போய் இங்கே அட்டாச்சு ஆக போகுது. அது அட்டாச் ஆன பிறகு அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா இம்ப்ளான்டேஷன். தமிழில் வந்து கரு போய் பதியறதுன்னு அர்த்தம். ஸோ இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாசன்டேஷன். ஸோ பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது பிளாசண்டா ஃபார்ம் ஆக போகுது. சரி, பிளாசண்டா அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். அது என்ன ஆகுது அப்படின்னா மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் உள்ள கனெக்ஷனை இன்டர்மீடியட் கனெக்ஷனை உருவாக்குது. எதுக்காக உருவாக்குது அப்படின்னா நியூட்ரியன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் கேஸ்ட்ருலா. ஸோ இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருந்தது இல்லையா? அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா கேஸ்ட்ருலாவாக மாறணும். ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சின்ன இன்வாஜினேஷன் நடந்து இந்த மாதிரி கேஸ்ட்ருலாவாக ஃபார்ம் ஆகுது. அங்கே நம்ம பார்த்த இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஆர் பிளாஸ்ட்ருலா என்னவா மாறுது அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளான பிறகு நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேஸ்ட்ருலா வந்து ஒரு லேயர்ஸாக மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது? ஒரு ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்ட்ருலாவாக அது மாறுச்சுன்னா ஜெர்ம் லேயர்ஸாக மாறுது. 3 அடுக்கில் நம்மளுக்கு வந்து என்ன ஆக போகுது? லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அந்த லேயர்ஸ் பேர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கேஸ்ட்ருலா இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ எக்டோடம், மீசோடம், எண்டோடம். எக்டோடம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இதுதான் வந்து மெயினாக எதுக்குன்னா ஒரு ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எக்டோடம் வந்து எக்ஸோஸ்கெலிட்டனை டெவலப் பண்ணும். மீசோடம் வந்து ஆர்கன்ஸை டெவலப் பண்ண போகுது. அண்ட் தென் எண்டோடம் வந்து என்ன பண்ண போகுது? இன்னர் லைனிங் ஆஃப் ஆர்கன்ஸை டெவலப் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ் பார்க்க போகிறோம். இது என்ன ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா நம்ம இப்போ கேஸ்ட்ருலேஷன் சொன்னோம் இல்லையா? ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த நான் இப்போ லேயருக்கு சொன்னேன் இல்லையா? அந்த லேயர் வந்து ஒரு ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணணுன்னு. ஸோ அது மாதிரி டிஷ்யூஸு, ஆர்கன் சிஸ்டத்தெல்லாம் இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸும் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். லாஸ்ட்டாக பார்ச்சுரேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா? மதர் பாடிக்குள்ளே இருக்கிற இந்த ஃபீட்டஸ் வந்து மதர் ஸ்வார்ம் அப்படின்னா அவங்களோட
ஸ்டொமக்கை விட்டு வெளில வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர், அதாவது பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் கேரிட் அவுட் பண்ணுறாங்க, இப்போ நம்ம சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே யார் கேரிட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி அண்டு செகண்டரிங்கிறத விட அசசரினா அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ ப்ரைமரி அண்டு அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் இதை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது எதுலாம் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மேலில் வந்து டெஸ்டஸ்னு சொல்லலாம், ஃபீமேலில் வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்மு அதுக்கப்புறம் ஓவா இது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. தென் ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கே நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் கொனாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், மெச்சுரேஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ், அதுக்கப்புறம் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தென் வந்து நார்மல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நடக்க வேண்டிய நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் பார்க்குது. ஸோ அசசரி ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கேமிட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லெசனில் உள்ள இன்ட்ரோ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூப்பா.